மலையாள சினிமாலேருந்து தமிழ் சினிமாக்கும், தமிழ் சினிமாலேருந்து மலையாள சினிமாக்கும் நிறைய நடிகர்கள் மாறி மாறி நடிக்கிறாங்க. இதுல சில பேருக்கு மார்க்கெட் நல்லா இருக்கு. அப்படி மலையாளத்திலிருந்து வந்த நடிகர் தான் திலீப். இவரை நம்ம எல்லாருமே நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் கூட ராஜ்யம்ன்ற படத்துல பார்த்திருப்போம். அதுல இவர் வாய் பேச முடியாதவரா நடிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் அவர் ஒரு சில தமிழ் படங்கள் நடிச்சாரு. இவர் நடிச்ச மலையாள மூவியான பாடிகார்ட் இது செம்ம ஹிட் கொடுத்துச்சு. அந்த மூவியை பார்த்து தான் நம்ம விஜய் சார் தமிழ்ல காவலன் அப்படின்னு அசின் கூட ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இதுவும் செம்ம ஹிட் கொடுத்துச்சு. இவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம மலையாளத்துல டைரக்டர், ஆக்டர், ரைட்டர் அப்படின்னு ஏகப்பட்ட ரோல்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ரீசெண்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட கூலி அப்படிங்கிற படத்துல நடிக்கிறதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவரோட மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நிறைய நடிகைகளோட சர்ச்சைகள்ல சிக்கியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு பாவனா இஷ்யூ. ஸோ இவர் மீண்டும் தமிழ் சினிமால ஃபேம் ஆகுவாரா, இல்ல இவருக்கு வாய்ப்புகள் குறையுமா அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.